சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமான, சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பாவங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிற ஆண்டவர். அவர் சாவை வென்றவர், அகிலத்தையும் படைத்தவர். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே முதலாவது அந்த சபை மக்களை குறித்து வாசிக்கும் பொழுது, பரிசுத்தத்திலே பரிபூர்ணமாகுங்கள் என்று சொன்னவர், தொடர்ந்து நான் சந்தோஷத்திலே பரிபூர்ணமாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை என்கரேஜ் பண்ணி கொண்டு இருக்கிற பவுலடியார் இங்கு ஒரு வாலிபன் மூலமாக ஒப்புரவாகிறதை கண்டு அவர் மகிழ்கிறார். அது அதிக சந்தோஷத்தை உண்டாக்கினது என்று சொல்கிறார். அந்த வாலிபன் பேர் என்னன்னா தீத்து. தீத்துக்கு மூலமாக தான் கொரிந்து சபைக்கு லெட்டர் எழுதி அனுப்புகிறாரு. அந்த லெட்டரை படித்தவங்க தீத்துவை வரவேற்றது மட்டுமல்ல, அந்த லெட்டரை படித்து மனம் குத்தப்பட்டு மனம் திரும்பினார்கள், துக்கப்பட்டார்கள், மனம் திரும்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை குறித்து ரிட்டர்னான தீத்து பவுலடியார்கிட்ட சொல்லும் பொழுது பவுலடியார் அதிக சந்தோஷம் அடைகிறேன் என்கிறார். அதைத்தான் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்து முதல் வாசிக்கிறோம். எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. ஊழிய பாதையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்பதை பவுலடியார் கற்றுத்தருகிறார். இன்றைக்கும் அதில் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை, அதே தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். இப்போ வாலிபனாகிய தீத்து தலைவர்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு வாலிபனாக நற்பண்பு உள்ளவனாய் காணப்படுகிறான். அதே போல் நம்முடைய வாலிபர்களும் ஒப்புரவாக்குதலே ஊழியத்திலே பயன்படுத்தப்பட வேண்டும். அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சையையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலையும் தெரியப்படுத்தினதினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்படுகிறேன். நான் எழுதின அந்த வார்த்தைகள் உங்களை ஒருவேளை துக்கப்படுத்திருந்துச்சுன்னா நான் வருத்தப்படுறேன். ஆனால் இது வெறும் துக்கம் மட்டுமல்ல, அது மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கமாக இருப்பதினாலே நான் சந்தோஷப்படுகிறேன். வெறும் துக்கத்தினால பயன் இல்லைங்கிறார். அதை 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே என்று அவர் சந்தோஷப்படுகிறார். அப்போ துக்கம் மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஏற்கனவே நம்ம தியானித்தபடி யூதாஸ் காரியத்தும் பேதுருவையும் குறித்து கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது 2 பேருமே துக்கம் அடைந்தார்கள்.
பேதுரு ஆண்டவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மணவாளனே தெரியாத மனைவி போல பேதுரு இயேசு எனக்கு தெரியாதுன்னு சொன்னான். யூதாஸ் காரியோத்து இயேசு எனக்கு தெரியும் சொல்லி காட்டி கொடுத்தான். 2 பேரும் தவறு இழைத்திருந்தாலும் 2 பேரும் துக்கப்பட்டாங்க. நான் செய்தது பாவம் என்று யூதாஸும் ஒத்துக்கொண்டான். மனம் கசந்து பேதுரு அழுதான். ஆனால் 2 பேரும் துக்கப்பட்டாங்க. யூதாஸுடைய துக்கம் மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கம் அல்ல. பேதுருடைய துக்கம் மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கமாக இருந்தது. அதனால தான் பேதுரு செயின்ட்டாக மாறினா, யூதாஸ் காரியோத்து நான்று கொண்டு செத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நாம் செய்த தவறுகளுக்காக துக்கப்படுவதற்காக மட்டுமல்ல, மனம் திரும்புதலுக்கு, அதுக்கப்புறம் அந்த மனம் திரும்புவதற்கு என்ன துக்கம்னா என்ன, மீண்டும் அந்த பாவத்தை தவற செய்யக்கூடாது. எரிச்சல், கோபம், மூர்க்கம், பகைமை, பொறாமை, பிரித்தாளும் கொள்கை, இது செய்திருந்தோம்னா இன்றைக்கி மனம் திரும்பணும். எப்படி திரும்பணும்? துக்கப்படுவது மட்டுமல்ல, அந்த மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கமாக இருந்துச்சுன்னா இனி அதை மீண்டும் செய்ய மாட்டோம். வெறுமனே துக்கப்பட்டோம்னா மீண்டும் வாய்ப்பு வரும்பொழுது அதையத்தான் செய்வோம். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்கிற காரியம் என்னென்னா, ஆண்டவரே, நான் மிகுந்த சந்தோஷம் அடைய வேண்டும் என்றால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கத்தை எனக்கு தாரும். வெறுமனே துக்கப்படுவதை விட்டுவிட்டு உமக்கு எதிராக நான் செய்த பாவங்களுக்காக துக்கப்பட்டு மனம் திரும்புவதற்கு என்னை ஆயத்தப்படுத்தும். என்னை நீர் ஆண்டவரே வணையும். அதன் மூலமாக ஆண்டவரே இந்த பூமியிலே சந்தோஷமாக ஒப்புரவாக்குதலின் பணியை செய்யவும், பிறரை சந்தோஷப்படுத்தவும், ஆறுதல் படுத்தவும் தீத்துவை போல என்னை பயன்படுத்தும் சொல்லி ஒவ்வொரு வாலிப தம்பிமார்களும் கேட்போம். ஆண்டவர் உங்களுடைய வேண்டுதலை கேட்பார். உங்களை ஒப்புரவாக்குதலின் ஊழியத்திலே, பிறரை ஆறுதல் படுத்துவதிலே, சபையின் முன்னேற்றத்திலே உங்களை பயன்படுத்துவார். ஆமேன்.